கடந்த சில வாரங்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு அதிக மழை வீழ்ச்சி கிடைத்திருந்தது. ஆனால் நாட்டின் ஒரு சில பகுதிகளுக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கவில்லை. இதனால் பெருமளவிலான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களில் முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகளும் குறிப்பிடத்தக்கவர்கள். முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகள் எதிர்நோக்கும் தற்போது நிலைமை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது பிராந்திய செய்தியாளர் பி மதிவதனன் நாங்கள் ஸ்கைப் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் மதிவதனன். வணக்கம். இங்கே பின்னாலே பார்த்தால் தெரியும், தெளிவான வானம், மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. விவசாயிகள் இன்னும் 10 தினங்களுக்குள் மழை பெய்யாவிட்டால் தமது மொத்த விவசாயமும் பாழாகிவிடும் என்று கவலையில் உள்ளார்கள். வங்கிகளிலே கடன் எடுத்து தமது நெற்செய்கை செய்த விவசாயிகள் பலத்த சோகத்துடன் காத்திருக்கிறார்கள். மழை பெய்யும் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமைகளை அவர்களுடன் நேரடியாக கேட்டு அறிந்து கொள்ளலாம். நான் ஒரு விவசாயி, 10 ஏக்கர் வயல் செய்திருக்கிறேன். மானாவாரி 5 ஏக்கர் உளுந்து செய்திருக்கிறேன். மழை என்றால் இன்னும் மழை பெய்யவில்லை. கிருமி நாசினிகள் அடிச்சிருக்கிறேன். புல் மருந்துகள் அடித்து ஒன்றுக்கும் மழை பெய்து சரியான முறையில் எங்களுக்கு இது தராத நாள் வறட்சி மோசமாக இருக்கின்றது. கடன் பட்டிருக்கிறோம். மிஷின்காரருக்கு உழவு காசுகள் எல்லாம் நியாயமாக கடன் பட்டு இப்போ நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்றோம். இன்னொரு 10 நாளைக்குள் நாங்கள் புல் வளர்ப்பதா நெல் வளர்ப்பதா இல்லாட்டி மாடு துறந்து விடுவதா என்று தெரியாத நிலைமையில் அந்தரித்து கொண்டு இருக்கின்றோம். இதுக்கு என்ன செய்வதோ எங்களுக்கு தெரியவில்லை. ஆம், இவ்வாறாக விவசாயிகள் கடன்பட்டு கடன் மேல் கடன் பெறுகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவு வயல்வெளியிலிருந்து மதிவதனன்.